வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செட்டிநாடு மட்டன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. 1/2 கிலோ மட்டன்மா குக்கரில் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்கம்மா. தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன்மா. மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுங்கம்மா. கறி முக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. போதும். வந்து நல்லா கிளறிட்டு குக்கர் மூடி வச்சு 5 விசில் விட போகிறோம். அப்புறம் மூடிடுங்கம்மா. மூடிட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விடுங்கம்மா. நல்லா கறி வெந்துடும். தனியா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. சோம்பு 1 ஸ்பூன். மிளகு கொஞ்சமாக போட்டுங்க. காரத்துக்கு அளவுக்கு போடுங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் போட்டு கருக்காத அளவுக்கு நல்லா வறுத்துருங்கம்மா. நம்ம பொடி பண்ண போகிறோம். அவ்வளோதாம்மா. நல்லா வந்து செவந்துச்சு பாருங்க. இப்போ வந்து எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் வந்து கசகசா வந்து தனியாக வரணுமா. ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. ஏன்னா கசகசா வந்து உடனே கறிக்கிடும். டீ வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு லைட்டாக அப்படி வறுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதாம்மா. கசகசா வறுத்தாச்சு. எல்லா மசாலாவும் ஒன்று ஆட் பண்ணி ஆற வச்சு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாமா. இப்போ மசாலா வந்து நல்லா ஆறின உடனே அரைங்க. அப்போ தான் வந்து நைஸாக மசியும். நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுங்கம்மா. இப்போ 5 விசில் வந்துடுச்சுமா. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கம்மா, கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து கறி வெந்துடணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கம்மா. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு இலை போட்டுருங்கம்மா. 2-3 பட்டை, ஒரு ஏலக்காய். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுங்கம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. கருவேப்பிலை தேவையானது. கருவேப்பிலை நிறைய கூட போட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியோட ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டுக்கோமா. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. பாருங்கள், கறி வந்து நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். செவந்து இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை பச்சையாக போட்டுருங்கம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதாம்மா. செட்டிநாடு மட்டன் வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.